Hello children, welcome back to the social science class. Today I am going to teach Unit 3 History, Rise of Marathas and Peshwas. Learning objectives, what we discuss in this unit: to trace the origin and the growth of Maratha kingdom with particular emphasis on the role played by Shivaji in strengthening it. To know about the administrative structure introduced by Shivaji. To examine how far the Marathas were responsible for the decline of the Mughals. To assess the role of Peshwas in carrying on Maratha power. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மராத்தியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ரைஸ் ஆஃப் மராத்தியஸ், அதாவது அவங்களுடைய தோற்றம், அதேமாரி வளர்ச்சி, முக்கியமாக அதை யார் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்குனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவாஜி. ஸோ அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவாஜி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கட்டமைப்பு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு முகலாயர்களுடைய வீழ்ச்சி, மராத்தியர்கள் அதுக்கு எப்படி காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு, மராத்தியருடைய அதிகாரத்தை நீடித்திருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல பேஷ்வாக்களுடைய பங்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். Introduction. The rising power of the Marathas in the southwest posed the real danger to the Mughal Empire. Shaji Bhonsle, Shivaji's father, an officer of the Ahmednagar state and later Bijapur, proved to be a thorn in the flesh of the Mughals even in Shah Jahan's period. But it was his son Shivaji who attained glory among the Marathas, as he could stop the Mughal Empire expansion in the Deccan. Shivaji was a gallant fighter, army general and a guerrilla leader. ஸோ சவுத் வெஸ்ட் சைடு, அதாவது தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் எழுச்சி பெற்ற மராத்தியருடைய அதிகாரம் முகலாய பேரரசிற்கு ஒரு டேஞ்சரை ஏற்படுத்துச்சு, ஒரு ஆபத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாஜகான் ஆட்சி காலத்தில் சிவாஜியோடைய தந்தை அவரும் அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய 2 அரசு அதிகாரியாக பணியாற்றவர் தான் ஷாஜி பான்ஸ்லே. ஸோ இவங்க 2 பேருமே பல இடையூறுகளை செஞ்சுருக்காங்க. ஆனால் அவருடைய மகன் சிவாஜி தான் பார்த்திங்கன்னா மராத்தியர்களுக்கு ஒரு புகழை சேர்த்தாருன்னு இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முகலாயருடைய முகலாயர்களை ஒரு பயம்புறுத்தினார், அச்சமுடைய செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய வீரம் பார்த்திங்கன்னா போர் வீரராகவும் அதே மாதிரி ரொம்ப மிகச்சிறந்த தளபதியாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொரில்லா போர் முறைகளுக்கு பார்த்திங்கன்னா தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு. கொரில்லா போர் முறை அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த போர். The next, he built up a band of brave mountaineers who were loyal to him. With their help, he captured many forts and gave Aurangzeb commanders a tough time. As Marathas grew stronger, the Mughal Empire weakened. The Mughal emperor had to recognize the right of the Marathas to collect their south tax all over the Deccan. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மன உறுதி மிக்க மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, மலைவாழ் மக்கள் எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மக்களை வச்சு ஒரு அணியை அவர் உருவாக்குறாரு. ஸோ அந்த அணிக்கும் அவர் ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க. அதாவது அவங்க அந்த அணிக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அவருக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க. ஸோ அவர்களுடைய உதவியால் சிவாஜி நிறைய கோட்டைகளை கைப்பற்றினார். அது மட்டும் இல்லாமல் அவுரங்கசீப்பின் தளபதிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடும் போட்டியாக அவர் இருந்திருக்காரு. ஸோ மராத்தியர்களுடைய வலிமை இப்போ பெருக ஆரம்பிச்சுது, முகலாயர்களுடைய வலிமை
குன்றியதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ தக்காணம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா சவுத் அப்படிங்கிற வரியை வந்து அவங்க வசூலிக்க வந்து முகலாயர்கள் வந்து அங்கீகரிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு, warfare opened opportunities for talented commanders who contributed to the vigorous expansions of Maratha power early in the 18th century. The Prime Minister of Maratha rulers, called the Peshwas, from the time of Shah, held real power. Under the aegis of Maratha power, the Peshwas continued their supremacy until 1761. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்கள் வந்து ரொம்ப திறமை மிக்க தளபதிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்தது. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டோட ஸ்டார்டிங்லேயே தொடக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மராத்திய அதிகாரிகளுக்கும் வந்து ஒரு விறுவிறுப்பான பங்கு, ஒரு போரில் வந்து ஒரு விறுவிறுப்பாக வந்து பங்களிச்சுக்குவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேஷ்வாக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களுடைய அந்த பிரதம அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷாகுவோடைய அந்த காலம் முதல் வந்து உண்மையான ஒரு அதிகாரம் உடையவர்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவர்கள் 1761 வரையிலேயே வந்து வரையிலுமே மராத்தியர்கள் வந்து அவங்களுடைய மேலாதிக்கத்தை வந்து அவங்களுடைய ஆதரவு மூலயமா வந்து தொடர்ந்துட்டு இருந்திருக்காங்க. The next, factors responsible for the rise of Marathas. Geographical features. The physical features of the Maratha country developed certain peculiar qualities among the Marathas which distinguished them from the rest of the people of India. During the 16th century, the Sultans of Bijapur and Ahmednagar had recruited them to serve in cavalry. Their presence was helpful to the Sultan in balancing the political ambitions of the Muslim soldiers in their service. The rocky and mountainous terrain gave protection to the Marathas from invaders. It proved to be advantageous in guerrilla warfare for Marathas. ஸோ இப்போ மராத்தியரோடைய எழுச்சிக்கான காரணங்கள் என்ன, ஃபேக்டர்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது புவியியல் கூறுகள். அப்படின்னா வந்து இப்போ மராத்திய நாட்டில் வந்து புவியியல் கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களுக்கிடையே வந்து ஒரு சில ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை வந்து வளர்த்துச்சு. ஸோ அது வந்து மராத்திய மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மக்களிடமிருந்து அது வேறுபடுத்தி காட்டியிருக்கு. 16ஆவது நூற்றாண்டில் பீஜப்பூர், அகமதுநகர் அந்த சுல்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களை வந்து அவங்களுடைய குதிரைப்படையில் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க, அதாவது பணியமர்த்தினாங்க. ஸோ இந்த சுல்தான்களின் படைகளில் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களை வந்து பணி அமைத்தனால, அதாவது வேலைக்கு அவங்கள வச்சனால இஸ்லாமிய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகாரத்தை வந்து பெற வேண்டும் அப்படிங்கிற ஆசையை வந்து ஒரு ஈக்குவல் செய்ய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இப்போ பாறை, குன்று, ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலப்பகுதி இருக்கு இல்லையா. ஸோ அந்த நிலப்பகுதியை அந்நிய படையெடுப்புகளிடமிருந்து மராத்தியர்கள் வந்து பாதுகாத்தாங்க. அதே மாதிரி கொரில்லா போர், அதாவது மறைந்திருந்து தாக்குதல், அதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பக்தி மூமெண்ட் and the Marathas. The spread of the Bhakti movement in Maharashtra helped the Maratha people develop consciousness of their identity and oneness. It promoted a feeling of unity, especially in terms of social equality among the Marathas. ஸோ இப்போ பக்தி இயக்கம் அது வந்து பக்தி இயக்கமும் மராத்தியரும். ஸோ இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பரவி இருந்த அந்த பக்தி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய மக்களுக்கிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்பட ஒரு உதவியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மராத்திய மக்களிடையே வந்து ஒரு ஒற்றுமையை வந்து அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சமூக சமத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒற்றுமையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி மராத்திய பகுதியை சேர்ந்த சமய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா,
அவங்க வந்து சமூக குழுக்களிடம் இருந்து தான், அதாவது நிறைய சமூக குழுக்களிலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் இது. இன் த மராத்தா ரீஜியன் இன் த religious leaders were drawn from different social groups. Eknath, Tukaram and Ramdas were the noted Bhakti saints. Saints அப்படின்னா வந்து துறவின்னு அர்த்தம். Tukaram and Ramdas had considerable influence on the life of Shivaji. ஸோ அந்த பக்தி இயக்கத்தை சேர்ந்த சில குறிப்பிட்ட அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். இதில் துக்காராம், ராம்தாஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிவாஜியோடைய லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் த மராத்தாஸ். மராத்தி லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் ஆல்சோ சர்வ்டு டு டெவலப் யூனிட்டி அமாங் த பீப்புள். Hymns composed in the Marathi language by Bhakti saints were sung by people of all castes and classes. இப்போ மராத்தியருடைய மொழியும் இலக்கியமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய ஒற்றுமை, மராத்தியர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை வந்து இது வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி பக்தி இயக்க பெரியோர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மராத்திய மொழியில் வந்து சில பாடல்களை வந்து இயற்றியிருக்காங்க. ஸோ அந்த பாடல்கள் வந்து யாரால் பாடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வகை ஜாதி மக்களாலையும் அது பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிவாஜி. Shivaji, born in 1627, grew up under the care of his mother, Jijabai, who influenced him with stories from the Hindu epics, Ramayana and the Mahabharata. Shivaji's teacher and guardian, Dadaji Kondadev, trained him in the art of horse riding, warfare, and state administration. 1627 வந்து அவர் பிறந்திருக்காரு. அவர் வந்து அவங்களுடைய அம்மாவோட வளர்ப்பில் தான் வளர்ந்துருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ராமாயண மகாபாரதம் கதையை சொல்லி தான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ சிவாஜியோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா, ஆசிரியர் குரு ரெண்டுமே அவர் தான். யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ். இவர் வந்து பார்த்திங்கன்னா குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அவருக்கு பயிற்சி அளிச்சிருக்காரு. At the age of 18 in 1645, when he had just entered the military career, he successfully captured Kondana, a fort near Pune. ஸோ அவருடைய 18வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1645 இராணுவ பணியில் வந்து முதலடி வந்து அப்போ தான் எடுத்து வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பூனைக்கு பக்கத்தில், அதாவது அருகாமையில் இருக்கிற கோண்டுவானா அப்படிங்கிற கோட்டையை வந்து சிவாஜி வந்து கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்காரு. The following year, he took fort of Torna. Then he succeeded in conquering Raiha, which was rebuilt by him. ஸோ அடுத்தடுத்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா தோர்னா கோட்டையை வந்து அவர் கைப்பற்றியிருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரைகார் கோட்டையும் வந்து அவர் கைப்பற்றியிருக்காரு. Shivaji's confrontation with Sultan of Bijapur. Shivaji became totally independent after the death of his guardian Kondadev, 1649. He also got his father's Jagir transferred to him, which was earlier looked after by Kondadev. The strength of his army was Mavali foot soldiers. With their help, Shivaji conquered many of the hills forts near Pune. பீஜப்பூர் சுல்தானுடைய சிவாஜி போரிடுறது. ஸோ 1649 தாதாஜி வந்து இறந்துறாரு. அவருக்கு தந்தைக்கு சொந்தமான கொண்டாதேவ் அவரால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகிரையும் சிவாஜி வந்து பெறாரு. ஸோ மாவிலி காலாட்படை வீரர்கள் தான் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது அவங்க வந்து படை வந்து ரொம்ப வலிமையாக வந்து திகழ்ந்திருக்கு. ஸோ அவங்களுடைய உதவினால தான் சிவாஜி வந்து பூனாவுக்கு அருகில் இருக்க சில கோட்டைகளை வந்து அவர் கைப்பற்றார். Shivaji's military raids angered the Sultan of Bijapur.
He had Shivaji's father captive and released him only after Shivaji promised to suspend his military rights. Shivaji kept his word and remained at peace with Bijapur from then on till his father Shaji's death. During this period, he toned up his administration. சிவாஜியுடைய அந்த இராணுவ நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூர் சுல்தானை வந்து ரொம்ப கோபமடைய செஞ்சிருச்சு. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சுல்தானு சிவாஜியுடைய அப்பாவை வந்து கைது பண்ணி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சிறை வச்சதுக்கப்புறம் சிவாஜியை கூப்பிட்டு, அதாவது அவங்களுடைய இராணுவ நடவடிக்கையை நீ விட்டாதான் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாதான் உங்களுடைய அப்பாவை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லி அவர் சிவாஜி என்ன பண்ணார்னா, அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஓகே, நாங்கள் வந்து என்னுடைய இராணுவ நடவடிக்கை வந்து நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சிவாஜியுடைய தந்தையான ஷாஜி அவரை வந்து வெளியே விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியுடைய அப்பா வந்து இயற்கையாக மரணம் அடைகிற வரைக்குமே சிவாஜி வந்து எந்த வித படையையும் வந்து அதில் மேற்கொள்ளலை. அதாவது பீஜப்பூர் இருக்கு இல்லையா, ஸோ அது மீது வந்து ஒரு அமைதியவே மேற்கொண்டார். அவங்ககிட்ட எந்த ஒரு படை எடுத்துகிட்டு போகிறதும் அதாவது ஃபைட்டுக்கு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீரியடில் அவர் என்ன பண்ணார் சிவாஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தார். Consolidation of Maratha power. Shivaji resumed his rights after his father's death and conquered Javali 1656 from the Maratha chief Chandrarao More. ஸோ சிவாஜியோடைய ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இராணுவத்தை வந்து பார்த்திங்கன்னா திடீர் தாக்குதலை அவர் தொடங்க ஆரம்பித்தார். ஸோ மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் அப்படிங்கிறவர்கிட்டருந்து ஜாவாலியை வந்து கைப்பற்றாரு 1656. He also reduced all the lesser Maratha chiefs around Pune to subordination. ஸோ அந்த பூனேவை சுற்றி இருந்த சின்ன சின்ன மராத்திய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள அடக்கி வந்து இவர் வந்து அவருக்கு கீழே வந்து பணிய வச்சார். அவருக்கு கீழே அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்தார். The soldiers of Bijapur from the hill fortresses acquired by Sultan of Bijapur were driven out and replaced with his own commanders. These moves and the defeat of Bijapur army sent to punish Shivaji alarmed the Mughal officials. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் கைப்பற்றியிருந்த அந்த மலைக்கோட்டைகளில் இருந்த பீஜப்பூர் வீரர்கள் அவங்களையெல்லாம் வந்து சிவாஜி வந்து துரத்தி அடிச்சுட்டு சிவாஜியுடைய தளபதிகளை வந்து அந்த இடத்துக்கு நியமித்திருக்காரு. ஸோ சிவாஜியுடைய இந்த நடவடிக்கைகளை தண்டிக்கிற வகையாக வந்து பீஜப்பூர் படைகளை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தோற்கடிச்சனால முகலாய அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளை வந்து இது வந்து எச்சரிக்கை அடைய செய்ததுன்னு சொல்லலாம். ஸோ அவரை தண்டிக்கும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகலாய படையெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டது. ஸோ அந்த முகலாயருடைய படையெடுப்பையும் வந்து சிவாஜி வந்து ரொம்ப தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. When the Mughals made a punitive expedition, Shivaji boldly confronted them. In 1659, he killed Afzal Khan, a notable general of Bijapur. ஸோ 1659 வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூருடைய ஒரு தளபதியான அப்சல் கானை வந்து அவர் கொன்றிருக்காரு. In 1663, he wounded and chased away the Mughal general and Aurangzeb's uncle Shasta Khan. To cap this bold act, he audaciously directed his soldiers to plunder Surat 1664, the major Mughal port of the Arabian Sea. ஸோ 1663 வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்பனுடைய மாமனார்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவரும் முகலாய தளபதியான ஷெஸ்டகான் 2 பேர்த்தையுமே சிவாஜி வந்து ரொம்பவே வந்து காயப்படுத்தி துரத்தி அடிக்கிறாரு. ஸோ அதற்கு மேலே வந்து 1664 அரபிக் கடற்கரையில் இருக்கிற முகலாயர்களுடைய முக்கிய துறைமுகமான சூரத் நகரை வந்து சூறையாடுறாரு. அதை வந்து தமது படைகளை வந்து அனுப்பி வைக்கிறாரு, சூறையாடுறதுக்காக அவர் அனுப்பி வைக்கிறார்.
Next, Shivaji and Aurangzeb. After Shivaji plundered Surat, Aurangzeb swung into action. An army under the command of a Rajput general, Raja Jai Singh, was ordered to destroy Shivaji and annex Bijapur. Shivaji finally sought peace, yielded the fortresses he had seized, and accepted service as a Mansabdar in the Mughal service for the conquest of Bijapur. He also agreed to visit the imperial court at Agra on the advice of Jai Singh, only to suffer humiliation, which led him to escape by hiding in a basket. சிவாஜி அவுரங்கசீப்பு. இப்போ சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா சூரத்தை வந்து கொள்ளையடிச்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் வந்து இப்போ வந்து அவர் மீது வந்து ஒரு எதிர் நடவடிக்கையை ஏற்படுத்துகிறாரு. அதாவது சிவாஜியை அழிக்கணும், பீஜப்பூரை வந்து அவரோட இதோட இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிற ராஜபுத்திர தளபதியோடைய தலைமையில் வந்து முகலாய படை ஒன்றை வந்து அவர் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ எண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிவாஜி வந்து அமைதியை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார், அமைதியை நாடினார். ஸோ அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வந்து கொடுக்கணும், முகலாய அரசுடைய மன்சப்தராக வந்து பொறுப்பேற்று பீஜப்பூரை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கும் அவர் சம்மதிக்கிறாரு. ஸோ ராஜா ஜெய்சிங் வழிகாட்டுபடி ஆக்ராவுடைய முகலாய அரசவைக்கு வந்து செல்றதுக்கும் அவர் வந்து ஒத்துக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி போனப்போ தான் வந்து ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் வந்து அவரை அடைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பேஸ்கெட் மூலிமா வந்து அவர் தப்பித்து வந்து அதாவது ஒளிஞ்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு அங்கேருந்து. Aurangzeb was determined to stop the Maratha interference in his expeditions against the Deccan kingdoms. He attempted to patch up with Shivaji, but those efforts failed. In 1670, the Mughal army was helpless when Shivaji again plundered Surat. In 1674, Shivaji crowned himself by assuming the title of Chhatrapati, and the coronation of Shivaji was celebrated with great splendor at Raigad, as the occasion was the founding of a new kingdom and a new dynasty. ஸோ அவுரங்கசீப் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். எதுக்காக அப்படின்னா தக்கான அரசுக்கு எதிராக வந்து அவங்களோட படை எடுப்புகளில் வந்து மராத்தியர்கள் தலையிடுவதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிவாஜியுடைய அந்த உறவை வந்து சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து மேற்கொண்டார். ஆனால் அது தோல்வியுற்றுச்சு. 1670 வந்து சிவாஜி வந்து 2வது முறையாக வந்து சூரத் நகரை வந்து கொள்ளையடிக்கிறாரு. ஸோ அது மூலயமா வந்து முகலாயர்களால் வந்து அவங்கள வந்து தடுக்க முடியல. ஃபஸ்ட்டு டைம் தடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் தடுக்க முடியல. ஸோ 1674 வந்து சிவாஜி சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தோடைய அவர் முடிசூடுறாரு. ஸோ சிவாஜியோட முடிசூட்டு விழாவில் வந்து ரொம்பவே அவங்க அம்மா வந்து ரொம்ப வயசாகி இருந்திருக்காங்க, ஆனால் உயிரோடு தான் இருந்திருக்காங்க, ஜீஜாபாய் அவங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து நிறைவுற்றதால் முடிசூட்ட விழா முடிந்த சில நாட்கள்லேயே வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ சிவாஜி வந்து அவங்க வாழ்நாளுடைய இறுதி ஆண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகன் சாம்பாஜி வந்து செலவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். தம் மகன் சாம்பாஜியிடம் வந்து செலவிட்டார்னு சொல்லலாம். ஸோ அவங்கள போலவே வந்து ஆட்சி புரிய அவருக்கு வந்து அவர் ரொம்ப உதவி இருக்கார். ஸோ இறுதியில் வந்து அவர் உடம்பு சரியாமல் வயிற்றுப்போக்குனாலையும் காய்ச்சினாலையும் 1680 வந்து இயற்கையாக வந்து இறந்துடுறாரு. ஸோ அதான் சிவாஜிஸ் ஏஜ்டு மதர் ஜிஜாபாய், who had lived to see her son crowned the king, passed away a few days after the coronation, with her life fulfilled. So Shivaji spent his last year trying to bring his son Sambhuji into his ways, as he had defected to the Mughals. He fell ill, ஸோ ஃபீவர் அண்ட் டிசென்ட்ரி அண்ட் டைட் இன் 1680. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா முடிசூட்டு விழா முடிஞ்சோடனே அவங்க அம்மா தாய் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி வந்து அவருடைய இறுதி ஆண்டு யார் கூட வந்து செலவிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சன்னு சாம்பாஜி
அதே மாதிரி அவர் ஆட்சி புரிஞ்ச மாதிரியே இவருக்கும் வந்து எப்படி ஆட்சி புரியணும் அப்படிங்கிறதுல உதவி இருக்கார். ஸோ இறுதியில் ஒரு டிசென்ட்ரி ஃபீவர் இதனால் வந்து 1680 இறந்துறாரு. ஸோ இந்த டியூனோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சத்ரபதி சத்திரங்கிறது குடை, பதிங்கிறது தலைவன் இல்லைன்னா பிரபுன்னு சொல்லுவோம். இது வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அரசர் இல்லைன்னா பேரரசன் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலானது. இந்த சொல்லை வந்து மராத்தியர்கள் குறிப்பாக வந்து சிவாஜி வந்து பயன்படுத்தியிருக்கு. Maratha administration under Shivaji political system consisted of 3 circles. At the center was the Swaraj. Shivaji was caring and would not allow the people to be harassed in any way. In the second circle, Shivaji claimed suzerainty, but he did not administer them himself. He protected the people from loot and plunder, for which they were required to pay South 1/4 of the revenue as protection money, and Sartesmukhi an extra 1/10 as the chieftain's due. In the third circle, Shivaji's only objective was plunder. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவாஜியுடைய அரசியல் வந்து 3 வட்டங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. அதில் மையமாக வந்து சிவாஜி வந்து விளங்கியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மக்களை வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடியாக வந்து நிர்வாகத்தை வந்து மேற்கொள்ளலை. அதே மாதிரி கொள்ளையடிக்கப்படுவதிலேருந்தும் சூறையாடப்படுவதிலேருந்தும் மக்களை வந்து காப்பாற்றுறது. அதுக்கு வந்து மக்கள் வந்து சவுத் அப்படிங்கிறத ஒரு வரியை வந்து அவங்க கொடுக்கணும். அதாவது மொத்த வருமானத்தில் 4ல் 1 பங்கு பாதுகாப்பு கட்டணம்னு சொல்லுவோம். சர்தேஸ்முகி அப்படிங்கிறது 10ல் 1 பங்கு. இது வந்து அரசுக்கான கட்டணம். ஸோ 3 வகை வரிகளையும் வந்து அவங்க செலுத்தணும். ஸோ தேர்ட் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா, 3வது வட்டத்தில் கொள்ளையடிக்கிறது மட்டுமே சிவாஜியுடைய நோக்கமாக இருந்திருக்கு. தஸ்முகி held sway over rural regions and their control was over between 20 and 100 villages. Each village had a powerful headman Patil, who was assisted by a village accountant of a keeper of records Kulkarni. In the absence of a strong central government, these local community level officials functioned as the true government. ஸோ வில்லேஜெல்லாம் வந்து தேஷ்முக் அப்படிங்கிறவரால் வந்து நிர்வகிக்கப்பட்டது. ஸோ 20 முதல் 100 எண்ணிக்கை வரையிலான கிராமங்கள் வந்து அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயுமே அதிகாரம் மிக்க ஒரு கிராம தலைவர், அதாவது பட்டீல் அப்படிங்கிறவர் இருந்திருக்காங்க. ஸோ அவருக்கு உதவியாக ஒரு கணக்கர், அக்கௌண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, குல்கர்னி அப்படிங்கிற பெயரில் வந்து ஆவண காப்பாளராக ஒருவரும் பணியமர்த்தப்பட்டிருந்திருக்காங்க. மைய அரசு என்ற ஒன்று இல்லாத நேரத்தில் வந்து உள்ளூர் சமுதாய அளவிலான இந்த அதிகாரிகள் தான் உண்மையான அரசாக வந்து செயல்பட்டனர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. த நெக்ஸ்ட்டு ஆர்மி. சிவாஜி கேவ் அட்மாஸ்ட் attention to his army and training of its personnel. In the beginning, the backbone of his army was the infantry, but as his campaigns extended into the plains, his cavalry grew in size and importance. இப்போ ஆர்மி இராணுவம்னு பார்த்தோம்னா, இராணுவம் மீதும் அதே மாதிரி இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுலையும் சிவாஜி வந்து ரொம்பவே கவனத்தை வந்து செலுத்தியிருக்காரு. தொடக்கத்தில் வந்து காலப்படையே வந்து அவருடைய இராணுவத்தின் முதுகெலும்பாக வந்து பேக் போனாக இருந்திருக்கு. ஆனால் சிவாஜியோட படையெடுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பிளைன்ஸ் ஏரியா, அதாவது சமவெளியை நோக்கி அதாவது சமவெளி நோக்கி போகிறப்ப குதிரைப்படைகளோட எண்ணிக்கை வந்து பெருகி தானே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்தாரு. Every soldier was selected personally by Shivaji and was taken into service on the assurance of a soldiers already in service. Shivaji took great care in the maintenance and security of his forts. Retired captains holding a high reputation were put in a charge of guarding the forts. ஸோ எவ்ரி சோல்ஜர்ஸ், எல்லா சோல்ஜர்ஸ் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா
அதாவது ஒவ்வொரு படை வீரரையும் சிவாஜியால் நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ அந்த படையில் வந்து பணியாற்றும் ஒவ்வொரு வீரனுடைய பிணையில் வந்து பார்த்திங்கன்னா பணியமர்த்தப்பட்டனர். அதே மாதிரி அவங்களுடைய கோட்டைகளை வந்து பராமரிக்கிறதுலேயும் பாதுகாப்புறதுலேயும் சிவாஜி வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தினார். ஸோ இப்போ ஓய்வு பெற்ற வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து போற்றப்பட விஷயமாக வந்து படை தளபதிகளோட பொறுப்பில் வந்து கோட்டைகளை வந்து அவர் விட்டிருக்காரு. The next, Maratha administration under Shivaji Ashtapradhan. Shivaji designed 8 ministers as the Ashtapradhan, each holding an important portfolio. Peshwa was the equivalent of a modern prime minister in the Maratha Empire. Originally, they were subordinates to the Chhatrapati. ஸோ அஷ்டபிரதான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு தான் வந்து அஷ்டபிரதான் அப்படிங்கிற பேரை வச்சார். ஸோ ஒவ்வொருவரும் வந்து ஒரு முக்கிய துறையை வந்து பெற்றிருந்தார்கள் அந்த பீரியடில். ஸோ மராத்திய பேரரசில் வந்து பேஷ்வா அப்படிங்கிறவர் நவீன கால பிரதமருக்கு ஈக்குவலானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இவர்கள் சத்ரபதிக்கு துணை அதிகாரிகளாக வந்து இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But in course of time, especially from the time of Shah Maharaja, Peshwa became the de facto Maratha ruler while the Chhatrapati was reduced to the position of a nominal ruler. ஸோ போகிற போக்கில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஷாகு மகாராஜாவோட காலத்துலேருந்தே வந்து பேஷ்வாக்கள் தான் வந்து உண்மையான மராத்தா அரசர்களாக வந்து உருவெடுத்திருக்காங்க. சத்ரபதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாமினல் ரூலராக தான் வந்து இருக்காங்க. அந்த நிலைக்கு வந்து அவங்கள தள்ளப்பட்டிருக்காங்க. சிவாஜி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த முகல் ரெவன்யூ சிஸ்டம். த அசஸ்மெண்ட் வேர் மேட் ஆன் த ஆக்சுவல் ஈல்ட் வித் 3/5 left to the cultivator and 2/5 taken by the government. In judicial administration, civil cases continued to be decided by the Panchayat, the village council, while criminal law was based on the Shastras, the Hindu law books. ஸோ முகலாயருடைய நிர்வாக முறை வந்து சிவாஜி மீது ஒரு செல்வாக்கை வந்து அவங்க செலுத்தியிருந்திருக்காங்க. ஸோ நிலவரிங்கிறது உண்மையான விளைச்சலை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதாவது 5/3 பங்கு விவசாயிகளுக்கு வந்து ஒதுக்கப்பட்டு அதில் 5/2 பங்கு வந்து அரசால் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ இப்போ நீதித்துறையில் வந்து சிவில் வழக்குகள் வந்து பஞ்சாயத்து அப்படிங்கிற கிராம குழுக்களால் வந்து தீர்த்து வச்சிட்டு இருந்திருக்காங்க. குற்றவியல் வழக்குகளை வந்து சாஸ்திரங்கள் அப்படிங்கிற இந்த சட்ட நூல்களுடைய அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு வந்திருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அஷ்டபிரதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில். ஸோ 1 or 2 நான் படிக்கிறேன், மீதிலாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. பந்த் பீரதான் பேஷ்வா அப்படிங்கிற வந்து பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதம அமைச்சர். நெக்ஸ்ட்டு அமத்தியா மஜீந்தர் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சர்னாவில் சச்வி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர், அதாவது செக்ரட்டரி. நெக்ஸ்ட்டு சர்னாவிஸ் சச்வி அப்படிங்கிறவங்க வந்து செக்ரட்டரி. வாக்கிய நாவில் அப்படிங்கிறவங்க தான் வந்து இன்டீரியர் மினிஸ்டர், அதாவது உள்துறை அமைச்சர். ஸோ சரி நௌபத் சேனாதிபதி, இவர் வந்து சீஃப், அதாவது கமாண்டர் இன் சீஃப், தலைமை தளபதி. நெக்ஸ்ட்டு சுமநாத் துபீர் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் மினிஸ்டர், அதாவது வெளியுறவு துறை அமைச்சர். நியாசதீஸ் அப்படிங்கிறவர் சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட்டு பண்டிட் ராவ் அப்படிங்கிறவர் ஹை பிரிஸ்ட், அதாவது தலைமை அமைச்சர் சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனை இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். We will see the remaining lesson in the next video. Thank you.